ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பை வச்சுட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடலை உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் போல் பட்டை, கிராம்பு, நாள் உங்களுக்கு தேவையானாலும் போட்டுக்கலாம். சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னாலும் சமைச்சு பழகணும்னு நினச்சி தான் சமைச்சு பழகுறேன், பார்த்துக்குங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வதக்கிடலாம். இந்த எண்ணெயும் வெங்காயத்தையும் எப்படி கொதிக்குதோ அது மாதிரி மனசுக்குள்ளே 1000 வேதனைகள் கொதிக்கும். பச்சை வெங்காயம் உரிச்சு சாப்பிட்டா எவ்வளோ காரமாக இருக்குமோ, வதக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போடலாம். யாரெல்லாம் வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, வேலைக்கு போக முடியலன்னா இந்த மாதிரி சமையல் பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வைக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். நான் வெங்காயத்தையும் தக்காளி நல்லா வதக்கிடணும், சுருள வதக்கிடணும். நல்லா அந்த எண்ணெய் கலர் மாதிரி வரும், அந்த அளவுக்கு வதக்கணும். எனக்கு நான்வெஜ் சமைக்கிறப்போ சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். எதுவுமே எடுக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் இருந்த காலங்கள் மறந்து இப்போ நமக்கு வேணுங்கிறது எப்போ வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போலாம் சிக்கன் மாதத்தில் ஒரு நாள் எடுப்போம், நான்வெஜ்ஜு மாதத்தில் ஒரு நாள் தான் எடுப்போம். இப்போ வாரத்தில் 2 நாள் வேணுமோ ஒரு நாள் பிள்ளைகளுக்கு தேவையான எப்போல்லாம் என் பிள்ளைகளுக்கு சமைச்சி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேனோ அப்போல்லாம் வாங்கி சமைச்சிருவேன். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கப்புறம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. சின்ன பிள்ளைம்போது நான் ஒரு 5வது 6வது படிக்கும்போது என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் நான்வெஜ் எடுத்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மா பின்னாடி தான் நான் முன்னாடி போயிட்டேன். அந்த வீட்டில் சிக்கன் குழம்பு எடுத்து ஒழிச்சு வச்சாங்க. அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வலி வேதனையும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நடக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு வேணுங்க நம்ம சமைச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி என் வீட்டுக்கு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்குறாரு, எங்களை நல்லா என்னையும் நல்லா பார்த்துக்குறவாரு. நல்லா வதக்கியாச்சு. ஒரு சில உறவுகள் பிடிக்கும், ஒரு சில உறவுகள் பிடிக்காமல் இருக்கும். எல்லாத்துக்குமே உறவுகள்னால் என்ன, காசு பணம் இருந்தால் வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. அதே உறவுகள். நம்மளும் எப்படா சம்பாதிக்கணுன்ற ஒரு வேகமும் அதிகமாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து சிக்கன் போடலாம். பேக் கேமரா எடுக்காமல் ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு ஒரு மாதிரி கிளியராக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள்.
சிக்கனே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வெங்காயம் இந்த ஃப்ளேவர் உள்ள சிக்கனில் இறங்குறதுக்கு ஒரு 2 பரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். நான் எப்பவுமே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். சக்தி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவோம். வீட்டு மசாலா யூஸ் பண்ணி வீட்லேயும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். அடுத்து மல்லிப்பொடி, சக்தி மல்லிப்பொடி. அடுத்து சீரகப்பொடி. லைட்டாக மஞ்சள் தூள். அதையும் பரட்டிக்கிடலாம். அந்த சிக்கன் தண்ணி கொஞ்சம் லைட்டாக இறங்கும். அதே தண்ணி இருக்கும் லைட்டாக இறங்குற மாதிரி இருக்கும். அதிலே பரட்டினோம்னா அந்த ஃப்ளேவர்லாம் இஞ்சி பூண்டு அந்த தக்காளி ஃப்ளேவர் வெங்காயம் ஃப்ளேவர் அந்த ஃபுல்லாமே சிக்கனில் இறங்கி அதோட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் கருவேப்பிலை போட மாட்டேன் சிக்கன் கிரேவிக்கு. ஏன்னா அந்த ஒரு மாதிரி இதுக்குன்ட்டு போட மாட்டேன். இப்போ கல் உப்பு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதனால் நான் இறக்க போகிறப்ப கொத்தமல்லி நிறையா போடுவேன். கருவேப்பிலை போடுவேன், ஒவ்வொரு சமயம் போடுவேன், ஒரு சமயம் போட மாட்டேன். இப்போ தான் கருவேப்பிலை போடாமல் சமைச்சிருக்கேன். தண்ணி தெளிச்சிட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக தான் ஊற்றணும், தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. உங்களுக்கு தேவையான விசில் விட்டு இறக்கிங்க. குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, இறக்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து பெப்பர் தூவும், பெப்பர் பொடி போடலாம். உங்களுக்கு தேவையான போடலாம், உரப்புக்கு ஏற்ற மாதிரி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சிக்கன் கிரேவி. அது என் பிள்ளைகள் சிக்கனுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுங்க. நான் வந்து கொத்தமல்லி தூவி வைக்கலாம். அவ்வளோதான், ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி.